The programming of support to train come employment, அதாவது ஸ்டெப் was launched in 1987. இது எதற்கு ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூத்தா, உமன்னா, டிஃபரெண்ட் ஏபிளா, ஸ்டூடெண்ட்ஸுக்கா. 1987 தொடங்கப்பட்ட வேலை மற்றும் பயிற்சிக்கான ஆதரவு திட்டம் யாருக்கான நலன் திட்டம்? யாருடைய நலத்திட்டம் அது? ஆன்சர் பி. சதீஷ் பாரியந்தன் கொஞ்சம் ஆன்சர் பார்த்து சொல்லுங்க. ராஜி பார்த்து சொல்லுங்க. ஷர்மிலி சூப்பர்பா. சோனியா சூப்பர். டக்கு டக்கு டக்குன்னு இப்படி தான் அடிக்கணும். இது எந்த ஆண்டுனா ஆன்சர் பி. பெண்கள், உமனுக்கானது, பெண்களுக்கானது. இது வந்து எந்த ஆண்டுல இருந்துன்னா 1986ல 1986-87. ஓகேவா? இதை பேஸ் பண்ணாதான் இப்படிதான் கேள்வி கேட்பாங்க. இது வந்து அதுக்கெல்லாம் ஃபைனலாக வெளியே வந்ததை வந்து சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுல எது கேட்டாலும் ஓகே தான். ஓகேவா? இந்த இயர்க்குள்ள தான் நடத்தப்பட்டது, ரெண்டு இதுல தான். சரி, நெக்ஸ்ட் போலாமா? வணக்கம் ராஜன். Why certain expenditures are called non-planned expenditures? எதனால் சில செலவுகளை திட்டம் சாரா வருவாய் செலவுகள் என அழைக்கிறோம்? எந்த திட்டத்தை நம்ம திட்டம் சாராத செலவுகள் அழைக்கிறோம்? இந்த திட்டம் தர, அதாவது நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர், திட்டம் சாரா வருவாய் செலவுகள் வந்து மொத்தம் 19 செக்டாருக்கு கொடுக்குறாங்க. அதுல குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன். இது வந்து எத்தனை செக்டார்கள் சொல்லுங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயாச்சு. ஆன்சர் பாரிவேந்தன் சூப்பர்பா. ராஜி ஆன்சர் சி. இல்ல, திட்டம் போடாத பின் சேர்க்கப்பட்ட செலவுகள். திட்டம் போடாத பின் அதுக்குள்ள எல்லா திட்டமும் ரெடி பண்ணிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் திட்டத்தை இது பண்ணுவாங்க. அந்த செலவுகள் வந்து அடுத்தது பிளானிங்ல தான் போகும். ஸோ இதுக்கு குறிப்பாக அந்த முன்னாடியே செலவு பண்ணி என்ன பட்ஜெட்ல கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் திட்டங்கள் இருக்கும். அந்த திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் போட போறாங்க அப்படின்றத முன்னாடியே திட்டம் பண்ணி வச்சுட்டு தான் பண்ணுவாங்க. இல்லாட்டி அடுத்த 5 இயர் அடுத்த பிளான்ல தான் வரும். இராணுவ அமைப்பு ஆக்சுவலி 5 ஆண்டு திட்டத்தில் வராத செலவுகள்ப்பா. நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்னா 5 ஆண்டு திட்டங்கள்ல வராத செலவுகளை சொல்லக்கூடிய செலவுகள் தான் நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர். மொத்தம் 19 செக்டார்கள்ல இந்த நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். டிஃபென்ஸ் சர்வீஸா இருக்கும், சேலரி அண்ட் பென்ஷனா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும். பேமெண்ட்ல எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். சப்சிடிஸ்ல வரும். ஃபுட்ஸ், ஃபெர்டிலைசர், ஓகே சார், ஓகே, ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. அதுக்கடுத்து எக்கனாமிக் சர்வீஸ் அந்த மாதிரி பேஸ்ல வரும். அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரீஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் இந்த பேஸ்ல வரும். ஓகேவா? சோசியல் சர்வீஸ்ல சம்மந்தப்பட்ட எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹெல்த் வெல்ஃபேராக இருக்கட்டும், சோசியல் செக்யூரிட்டிஸ் பிளானாக இருக்கட்டும், இந்த இதுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய செலவுகளை வந்து இந்த நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். இது வந்து என்னன்னா 5 ஆண்டு திட்டத்தின் செலவுல வராத செலவுகள் ஆகும். ஓகேவா? இதுல எது வேணாலும் கேட்கலாம். இதை வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். இப்போ நான் ஒரு இது சொன்னேன் பார்த்தீங்களா, என்னென்ன செலவுகள் வரும்ன்றத, அதை கூட கொஸ்டினாக வரலாம். நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்னென்னு கூட கேட்கலாம். ஸோ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இல்லை மறுபடியும் சொல்லணுமான்னா மறுபடியும் சொல்கிறேன். உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொன்னாலும் அப்படின்ற கேள்வியும் வரலாம். இல்லை இது என்ன, எது வராது, எதனால் எந்த செலவுகளை இந்த திட்டத்துக்கு கீழ் வராது அப்படின்ற கேள்வி வந்து நம்ம கேட்டிருக்கோம். கேட்ட கேள்விகள் இப்படியே வரும். நான் கொடுக்குற பாயிண்ட்ஸ்ல இருந்தும் கேள்வி வரலாம். நம்ம அந்த பாயிண்ட்ஸ் சப்போஸ் நான் முன்னாடியே ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பேன், அந்த பாயிண்ட் கூட இப்போ நம்ம படிக்க போறதுல இப்போ இந்த கேள்விகள்ல அந்த பாயிண்ட்டும் கூட வரலாம். ஸோ நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னா எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ இது என்னென்னு சொன்னேன்ல, எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்னென்னு லிஸ்ட்டு சொன்னா தெரியுதா?
டிஃபென்ஸ் சர்வீஸாக இருக்கும். ஓகேவா? சேலரி அண்ட் பென்ஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் பேமெண்ட், சப்சிடிஸ்னா ஃபுட்டு, ஃபெர்டிலைசர்ஸ், அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ராஸ். ஓகே. அப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வீஸ் சம்மந்தப்பட்டது, அதாவது அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி பேஸில் வரக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதெல்லாம் பேஸ் பண்ணி வரக்கூடிய எக்கனாமிக் சர்வீசஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்து சோசியல் சர்வீசஸ் தான் நம்ம மைண்ட்லேயே வச்சுருப்போம். ஹெல்த் கேராக இருக்கும், இல்லை எஜுகேஷன் லைனில் வந்து சோசியல் சர்வீஸில் வருவாங்க. ஓகே. எஜுகேஷனில் வந்து சோசியல் இதில் வரும். இன்னொன்று வந்து சோசியல் செக்யூரிட்டிஸ் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் பிளான் பண்ணி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் செலவு பண்ணக்கூடியதான் வந்து நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆகும். ஓகே.